ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் கரி பார்கர் இயக்கத்தில் மைக்கேல் ஜான்ஸ்டன், இண்டே நவரத்தே இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் அப்சஷன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் விற்கிற கடையில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே வந்து ஒரு காதலை சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறாரு. எப்படியாவது காதலை சொல்லிடணும். ஏன்னா அவள் வந்து கொலிக்கு மட்டும் கிடையாதுங்க, அவர் ஏற்கனவே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக வேறு இருக்காங்க. சரி சொன்னோம்னா நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி அட்டி செருப்பாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் சொல்லாமல் இருக்கிறாரு. எப்படா சொல்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்காரு. சரி ஒரு கிஃப்ட் கொடுத்து நம்ம இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட வேண்டியது சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கிஃப்டாக தேடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் விஷ் வில்லோன்னு சொல்லிட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி கேட்கிறாரு. இது வந்து ரொம்ப மோசமான வேறு, நீ என்ன நினைக்கிறியோ அது இது நடத்தி காமிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடா அது ஆச்சரியம், வெறும் $6.99 தான் போட்டிருக்கு. ஸோ $7 நம்ம வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ப மாட்டாரு. இதை ஒன்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இதை உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து இந்த விஷயம் வந்து நீ வந்து வாபஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது யாருமே வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் யாருமே நாங்கள் வந்து திருப்பி வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு அவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தோன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவள் வந்து இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் மாதிரி உள்ள அந்த வேரை வந்து ஒன் வீஸ் வந்து உடைக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, லவ் வந்து சொன்னாரா, அவள் வந்து திரும்ப லவ் பண்ணாங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த லைனை வச்சே சொல்லிடலாம், இது ஒரு நல்ல படம், இதை வச்சு நீ எப்படி கொண்டு போவாங்க பார்க்கலாமே, எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லிட்டு போட்டு ஆக்சுவலி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக தான் அது படம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஹீரோவை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே செம்ம பையன், அருமையா இருக்கான், நம்ம ஒரு மாதிரி யதார்த்தமான பையன். ஸோ அவனுடைய நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னது ஒரு சட்டிலாக நல்லாவே பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இண்டே தாங்க இந்த படத்துல வந்து வாய்ப்பே இல்லைங்க. அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாங்க, நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி. அதாவது எப்படி சொல்றது, அந்த வல்லவன் படத்துல எப்படி வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அது தமிழ்ல பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பயே நம்ம எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் லவ் ஆயிருதுங்க. இந்த ஹீரோ மேல வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, வெறி வந்து அதிகமாக போகுது. அப்சஷன்னாவே ஒரு வெறி, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு தொல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும், தொந்தரவு. இந்த லவ் டார்ச்சர் வந்து அதிகமா இருக்கு. இவனை எங்கேயுமே நகர விட முடியாது. இவன் வந்து இதுக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், ஷாப்புக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த ஷாப்ல என்ன நடக்குதுங்கிறத இவன் மைண்ட்ல யோசனை பண்ணிட்டே இருப்பா. வேற யாரையும் லவ் பண்றானா வைக்கிறானா, அந்த அளவுக்கு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இண்டே வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. படத்துல என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, படம் வந்து ஸ்லோ பர்னருங்க, டிட் ஸ்லோ. இந்த இன்ஸ்டால, அந்த ஃபேஸ்புக்கில், அந்த ட்விட்டரில் கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்தே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை அப்படியே ஸ்லோவாக போயிட்டு சரி என்னடா சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா கடைசியில் அந்த பொண்ணு சிரிக்கிறா, இந்த தேட்டரில் உள்ளவங்கலாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா இன்டர்வல் போட்டாங்களாம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்டர்வலுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா மக்கள் சொல்கிற மாதிரி எந்த விஷயமே கிடையாதுங்க. அப்படியே ஸ்லோவாக போகுது. அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த போர்ஷன் தான் வந்து ஓரளவு உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்கடான்னு சொல்லிட்டு. இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எடுத்துட்டு பயங்கரமான ஹை பட்ஜெட் பயங்கரமாக 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கா, அது இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் இந்த இது இப்படி வந்து அனாவசியமா ஹைப் ஏற்றிட்டாங்க. ஹைப் ஏற்றுற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான படம் கிடையாது. இது ஒரு ஆவரேஜ் மூவி தான் சொல்ல முடியும். படத்துல சூப்பர் சீன்னா இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டு வெளியில வந்துவிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்ஸிக்கா இருக்கும். ஒரு கட்டத்துல போர் அடிச்சுட்டு ஏன்னா சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு மேல ஒரு க்ரஷ் வருது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அதே மியூசிக்கல் ஷாப்ல வேலை பார்க்குறாங்க. அவளுக்கும் இந்த பொண்ணு மேல இருக்குது. ஸோ 2 பேர் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் தான் படத்துல வந்து ஒரே ஒரு சம்பவம் மிரட்டலா இருக்குங்க. அதை நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஒரு சீன் தான் நம்ம கொடுத்த காசு, வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு பிலோ அவரேஜ் வாட்ச் தான் ஒழிய ஒரு பயங்கரமான ஒரு படம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துக்கு கொடுத்த 210 ரூபா ஒர்த்தே கிடையாது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.